Hi friends, welcome to Relax Recipes. ஹோம் பேக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? வீட்டில் இருந்தே ப்ரௌனிஸ், குக்கீஸ் இல்லை கேக் இந்த மாதிரி பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ரௌனி ரெசிபி. அதில் என்னென்ன பொருட்கள் எந்த அளவில் சேர்க்க போகிறோம், அது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி இந்த ப்ரௌனியை செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நமக்கு ரிசல்ட் அவுட்புட் வந்து எவ்வளோ வெயிட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ப்ரௌனி பண்ணலாம், அதுலேருந்து எவ்வளோ வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோம் பிஸ்னஸ் பண்ணணும், ஹோம் பேக்கிங் பண்ணணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 200 கிராம் அளவுக்கு பட்டர் வெண்ணெய் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஹோம்மேட் வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், 100 கிராமாக தனித்தனியாக ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடையில் வெண்ணெய் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து உங்களுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து 60 ரூபாயிலேருந்து கிடைக்கிது. 50 ரூபாய் கூட இருக்குது. 60 ரூபாய் வெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 200 கிராம் அளவுக்கு நம்ம வெண்ணெய் எடுத்திருக்கோம். இதில் முதல்ல வந்து நான் சாக்லேட் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து மில்க் கலந்த இனிப்பு கலந்து சாக்லேட் க்யூப் தான் சேர்த்துக்கிறேன். இதை மெல்ட் பண்ணிக்க போகிறோம். நான் சேர்த்துருக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 20 ருபீஸ் சாக்லேட் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை வந்து ஹாட் வாட்டரில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது தன்னால் மெல்ட் ஆகிடும். நீங்கள் இதில் மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இதே அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பேக்கிங் ட்ரே பார்த்தீங்கன்னா அலுமினியம் பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கேன். 10 இன்ச்சு சைஸு, 10 இன்ச்சு நீளம், 6 இன்ச்சு அகலம் இருக்குது. அந்த ட்ரே தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரேயை கவுத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஷீட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணி விடணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. இந்த மாதிரி கார்னரை பிடிச்சிட்டு நம்ம புக்குக்கு அட்டை போடுறதுக்கு கார்னரில் இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம நோட் புக்குக்கு அட்டை போடுற மாதிரி, கவர் போடுற மாதிரி கார்னரை மடக்கி விட்டுக்கோங்க. 4 பக்கமும் அதை பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரேயில் உள்பக்கமாக கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பட்டர் ஷீட் வச்சிடலாம். ட்ரேக்கு வந்து அடியில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வைங்க. பட்டர் ஷீட் மேலே கூட நீங்கள் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணல ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை உள்ளேயும் ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க. நல்லா செட் ஆகிடும். ஓவனை 180 டிகிரிக்கு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் நான் 1 கப் அளவுக்கு பவுடர் ஜாக்கரி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். சீனி ஜாக்கரி பவுடரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மி தான். 100 கிராம் சீனியே உங்களுக்கு 5 ரூபா தான் வரும். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் வாங்குறதா இருந்தால் அது அந்த அளவு எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. பவுடர் ஜாக்கரியே இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாக்லேட் மிக்ஸ் இதோட சேர்த்துடலாம். நம்ம மில்க் சாக்லேட் சேர்த்துருக்கிறதுனால சுகரோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் டிகாஷன் இருந்ததுனால அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து கிட்டத்தட்ட ப்ரௌனி கேக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாராவது அப்படி ப்ரௌனி கேக் கேட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இல்லை 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நார்மல் சாக்லேட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேக்கிங் பவுடர் சேர்க்காதீங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் சலிச்சு சேர்த்துக்க போகிறோம். மைதா மாவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து 10 ரூபா தான் வரும் உங்களுக்கு ரேட்டு. நல்ல குவாலிட்டியான மைதாவே கிடைக்கும் உங்களுக்கு. கொக்கோ பவுடர் நம்ம வேங்குற கொக்கோ பவுடர் பொறுத்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் எந்த ரேட் வேணுமோ அது வாங்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் சாக்லேட் க்யூப்ஸ் சேர்த்துக்க போகிறோம். மில்க் சாக்லேட்டோ டார்க் சாக்லேட்டோ, ஆல்ரெடி நம்ம டார்க் சாக்லேட் சேர்த்துருந்தா திரும்ப டார்க் சாக்லேட் சேர்க்காதீங்க. மில்க் சாக்லேட் க்யூபோ அல்லது சாக்லேட் க்யூபோ வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே கட் பண்ணி சேர்க்கல, ஏன்னா நான் சாக்கோ சிப்ஸ் சேர்க்க போகிறேன். சாக்கோ சிப்ஸ் அப்படிங்கிற நம்ம வந்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த ட்ரே செட் பண்ணது போக எனக்கு ஒரு குட்டி பேக்கிங் ட்ரே அளவுக்கு இருந்தது. சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒயிட்டு, டார்க்கு, செமி ஸ்வீட் எதுனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மில்க் சாக்லேட் சிப்ஸ் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பாதி அளவு தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் பேக் ஆன பிறகு நான் ஓவனை ஓப்பன் பண்ணி மிச்சத்துக்கும் போட்டுக்க போகிறேன். அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ போட்டிருக்கிறதெல்லாம் மெல்ட் ஆகி செட் ஆகிடும். நம்ம பாதி 15 மினிட்ஸ் கழித்து போடுறது அப்படியே மேலே உங்களுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஓவனில் வச்சிடலாம்.
170 டிகிரியில் 30 to 40 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணலாம். பேக் மோடு தான் வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து கேக் மாதிரி கொஞ்சம் கூட ஸ்டிக் ஆகாமலாம் வராதுங்க. ஏன்னா நிறைய சாக்லேட்ஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நான் 15 மினிட்ஸ் கழித்து போட்டு அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் அப்படியே மேலே அப்படியே இருக்குது. நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் பேக் பண்ணியிருக்கையில மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி இருக்குது, எவ்வளோ வெயிட் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 750 கிராம் அவுட்புட் இருந்தது. 3/4 கிலோ அளவுக்கு ப்ரௌனி நமக்கு கிடைச்சிது. நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் அளவுக்கு நம்ம வந்து வெண்ணெய் சேர்த்துருந்தோம். 200 கிராம் வெண்ணெய் சேர்த்துருந்தோம். அப்புறம் மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு சேர்த்துருப்போம். பவுடர் ஜாக்கரி சுகர் சேர்த்து ஒரு 30 ருபீஸ்க்கு சேர்த்துருப்போம். அது போக நீங்கள் சேர்த்துருந்த சாக்லேட்ஸ் வந்து உங்களோட ரேஞ்சுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எந்த சாக்லேட் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 250 ருபீஸ் அளவுக்கு நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பேக்கிங் சார்ஜ் உங்களுடைய வந்து ஒர்க்கு இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ கரண்டாக 3/4 கிலோ ஹோம்மேட் ப்ரௌனிஸ் வேங்கணும் அப்படின்னா 700 ருபீஸ் ஆகுதுங்க. மினிமம் 700 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஹோம் பேக்கிங் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்பி ரிச்சர்ஸோட ஓடிஜி. நான் யூஸ் பண்ணுறது 65 லிட்டர்ஸ். பேக்கிங்க்கு வந்து உங்களுக்கு 45 லிட்டர்ஸ்க்கே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வாங்கி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்ததுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். ஹோம் பேக்கிங்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.